இப்போ கோபாலபுரம் வீடு என்று நினைக்கின்றேன். எனக்கு சரியாக ஒரு வீடு கலைஞருடைய முதலாக கலைஞருக்கு வீடு கொடுத்த சமூகமும் நாங்கள் தான். அதனால தான் நாங்கள் திமுக ரொம்ப உரிமை எடுத்து பேசுறது. திமுக உன்னை உருவாக்குறதே நாங்கள் தான் அப்படிங்கிற திரையில் அது அதிக பிரசித்தனமாக நிறைய பேருக்கு தெரியுது. என்ன பண்ணுறதுங்க, எங்களாலேயும் அதை சும்மா அமைக்கலாம் வாசிக்க முடியல, அதை பேசாமல் இருக்க முடியல. இது பேசுகின்ற பொழுது அதனுடைய வெளிப்பாடு, அது பேசுகின்ற தோரணை, அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா கூழ கும்பிடு போட்டு வாழ்வதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள். இவர்கள் மண்டியிட வேண்டும். நாங்கள் அந்த நிமிர்ந்து பேசுறது, அதை இது பண்ணுறது அவர்களுக்கு பாடி லாங்குவேஜ் ஸ்லாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இது பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இந்த வரலாறு தெரியும். பூராகன் அவர்கள் தான் முதலாக கலைஞருக்கு வீடு இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய தயால் அம்மாள் அவர்கள் இது மாதிரி குழந்தைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப இது பண்ணோம், சொந்தமாக வீடு இல்லை, அரசியல் சூழல்கள் மாறுகின்ற பொழுது எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது பூராகன் அவர்களுடைய வீடு தான் கலைஞருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கோபாலபுரம் வீடு. கலைஞருக்கு வீடு கொடுத்தது நாங்கள், சின்னம் கொடுத்தது நாங்கள். இதெல்லாம் எங்கே போய் பேச முடியும்? பேச முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் இது பூர்வீக அந்த வீட்டுடைய கலைஞருடைய அந்த வீட்டுடைய பத்திரம் இருக்குங்களா, பாகப்பத்திரம், அது பூர்வீக பத்திரம், டாக்குமெண்ட், அந்த தாய் பத்திரம். அந்த தாய் பத்திரத்தை யார் பேரில் இருக்குன்னு பாருங்க நீங்கள்.